சிவகங்கை அருகே மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாணவனை மின்சாரம் தாக்கிய போது அருகில் இருந்த ஆசிரியரும் சஸ்பெண்ட் செய்து சிவகங்கை மாவட்ட கல்வி அலுவலர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆரோக்கியசாமி. வணக்கம் ஆரோக்கியசாமி. சிவகங்கை மாவட்ட கல்வி அலுவலரின் இந்த அறிவிப்பு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பொய்யாவயல் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் சக்தி சோமையா என்ற மாணவன் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இதனை கண்டித்து அவர்கள் உறவினர்கள் சாலை மறியல் மற்றும் பல்வேறு போராட்டங்களை நேற்று முதல் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனை அருகே அவர்கள் உறவினர் கிட்ட 100கணக்கானோர் முற்றுகையிட்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் இந்த சம்பவத்தின் போது உடனிருந்த ஆசிரியர் மற்றும் தலைமாசிரியர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் மற்றும் நிவாரணம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மற்றபடி அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்ப தொடர்ந்து சாலை மறியல் மற்றபடி போராட்டத்தை நடத்தி வர்றாங்க. இந்த நிலையில மாவட்ட கல்வி அலுவலர் அந்த மாணவன் உயிரிழப்பின் போது உடனிருந்த ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியரை பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதாக இப்ப உத்தரவு கொடுத்திருக்காங்க. மேலும் இப்ப மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் பெரியரப்பன் இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆரோக்கியசாமி.